அனைவருக்கும் வணக்கம். நீட்டை தமிழ்நாடு ஏன் இவ்வளவு கடுமையா எதிர்க்கணும்? அதற்கான காரணம் என்ன? முதல்ல நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீட்டுக்கு எதிர்ப்பு என்பது இந்த தேர்வு வேண்டாங்கிறது மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்க முக்கிய விவாதங்கள்ல ஒண்ணு, இங்க இருக்க மாணவர்களுக்கு ஒரே தேர்வு முறை என்பது ஓகே. ஆனா அந்த மாணவர்களுக்கு ப்ரிப்பரேஷன் மற்றும் கோச்சிங் அப்படிங்கிறது ஒரே மாதிரி கிடைக்குதாங்கிறது தான் இங்க கேள்வி. குறிப்பாக அரசு பள்ளி மற்றும் கிராமப்புற பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு சம அளவுல கிடைக்குதா என்பதுதான் இங்கே முக்கிய விவாதம். ஒரு மாணவருக்கு நல்ல ஒரு கைடன்ஸ், நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் கிடைக்கலாம். அதுவே இன்னொரு மாணவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகலாம், இல்ல குறைவா கிடைக்கலாம். அப்போ அந்த மாணவரால எப்படி இந்த மருத்துவ கனவை நிறைவேற்ற முடியும்? இதை கருத்தில் கொண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவம், இன்ஜினியரிங், அக்ரி போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு 7.5 ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் நம்ம கவர்மெண்ட் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில சலுகைகள் இருந்தாலும் கூட இன்னும் நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு, பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு மருத்துவம் என்பது பலருக்கு கனவாகவே போயிட்டு இருக்கு, சிரமமாகவே இருக்கு. இதையே நீட் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு நுழைவுத் தேர்வு மருத்துவத்துக்கு இருக்கணும். அப்பதான் மாணவர்களை ஒரே ஸ்டாண்டர்ட் லெவல்ல வைக்க முடியுங்கிறது சொல்றாங்க. ஒரே ஸ்டாண்டர்ட் லெவல்ல வைக்கணும்னா அவங்களுக்கு ஒரே ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பரேஷன் கிடைக்கணும் இல்லையா? அதுதான் இங்க முக்கிய விவாதமா இருக்கு. அப்போ நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்குதா, இல்ல அதுல இருக்க ப்ரிப்பரேஷன் முறையினால மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதா, அதற்கான வாய்ப்பை குறைக்குதா அப்படிங்கிறத நம்ம பின்வரும் வீடியோக்கள்ல பார்ப்போம். ஒரு சைடு கேப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.